டேய் கார்த்தி. டேய் சாரிடா மாறா, நேற்று ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னால சுத்தமா முடியல, அதான் போய் குடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானும் உன் நிலைமையை தாண்டி வந்தவன் தான். எனக்கு புரியுது, வா. சரிடா, எங்க கூட்டிட்டு போற? பிருந்தாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், நம்ம போய் பிருந்தாவோட பேசுவோம். பிருந்தாவியா? நான் பிருந்தாவை பார்க்க போறேனா? ஆமாம். ஆனா நாங்க 2 பேருமே மீட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்களேடா. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வா. டேய் எதுக்குடா இதெல்லாம் பண்றே இப்போ? சரிடா, என்னன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ. டேய் மாறா, சொல்லுடா. இங்க பார். டேய் மாறா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், வா. டேய் இதுவும் தப்பாயிடாதுல்ல? ஏன்னா கொஞ்சம் பயமா இருக்குடா. நான் இருக்கேன்ல, என்னை நம்புறல்ல? ம், நான் பார்த்துக்கிறேன், வா. வாடா வா. டேய் வீரா இருக்கா? எதுவும் பேசாம சைலண்டா வா. ம். கார்த்தி, ஏன் இப்படி பண்றீங்க? குடியால இந்த குடும்பம் ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. இப்ப நீங்களும் அப்படியே பண்ண எப்படி? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா எந்த கஷ்டத்துக்குமே குடி தீர்வு இல்லைல்ல. ப்ளீஸ் கார்த்தி, இனிமே இப்படி பண்ணாதீங்க. சாரி வீரா. சரி வா, டைம் ஆச்சு. எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கான்ல, ம். அதான் கோயிலுக்கு கூட்டு போனா கொஞ்சம் நார்மல் ஆவான்ல, அதுக்கு தான். கோவிலுக்கா? நானும் வரேன். நீ எதுக்கு வீரா? உனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்கும், நீ இங்கே இரு, நான் போயிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வரேன். வாடா போலாம். இல்ல, எனக்கு வீட்ல எந்த வேலையும் கிடையாது. ஆ, எனக்கும் கோவிலுக்கு போகணும் போலதான் இருக்கு. நானும் வரேனே. இன்னைக்கு பார்த்து ஒரு வேலை இல்லைங்கிறா. ஏன், நான் வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்ற? போலாம் போலாம். சரி வா போலாம். முன்னாடி போ. ம். ம். அம்மா தாயே பார்த்துக்கோ. வாங்க. வரேன். டேய் வீரா வந்து எப்படிடா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா. வா. தம்பி. கார்த்தி, கார்த்தி, வீரா, ஆரத்தி எடுத்துக்கோங்க. தம்பி தொட்டுக்கோங்க. கார்த்தி, நாம கோயிலுக்கு வரதே மனசுல இருக்கிற கஷ்டத்தை மறக்கணுங்கிறதுக்காக தான். இங்க வந்தும் நடந்ததே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? உங்களுக்குன்னு புதுசா ஒரு வாழ்க்கை உருவாயிருக்கு. பழசே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு அடி கூட நம்மளால முன்னாடி எடுத்து வைக்கவே முடியாது. கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போடுங்க. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன பாக்குறீங்க? விஜய் நல்ல பொண்ணுதான், யாரும் இல்லாதவ. அவ லைஃபையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, நீங்க இப்படி இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற யாருக்குமே நல்லது கிடையாது.
எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. பிருந்தா, 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 பிருந்தா எப்படி இங்க வந்தா? நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? மர என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே கார்த்தி பிருந்தா கிட்ட பேசினாருன்னு சொல்லி வீட்ல அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்க. இப்போ நீ கோவிலுக்கு வர சொல்லிருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்கிறது தான் வீரா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்க பிரியணும்னா முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மியூச்சுவலாக ஒரு முடிவுக்கு வரணும். அது வரைக்கும் இவனும் மாறமாட்டான், பிருந்தாவாலையும் மறக்க முடியாது. அதனால தான் வர சொன்னேன். நீ சொல்றது சரிதானு தோணுது. அவங்க கொஞ்ச நேரம் தனியா பேசட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். ம். ம். நான் பிருந்தா கிட்ட பேசிட்டு வரேன். ம். பிருந்தா, இங்க பாரு, நீ தைரியமா பேசு. உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு. கார்த்திக் கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்க. ஆனா நடந்தது ஆக்சிடென்ட்னு நினைச்சுக்கோ. இதுல இருந்து யாராலையும் பழைய நிலைமைக்கு போக முடியாது. அதனால நீ தான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். கார்த்தியும் பாவம், காயப்படுத்தாத. அவரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா பேசி புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அமைதியா இரு. அதுதான் அதுதான் உங்க 2 பேரோட எதிர்காலத்துக்குமே நல்லது. நான் சொல்றது புரியுதாடி? வீரா, ஆ? அவங்க பேசிப்பாங்க, வா. பார்த்து நடந்துக்க. வீரா, வா. ம். பார்த்து. ஓகே, பார்த்துக்கோ. வா வீரா, வா. இல்ல, எவ்வளவு கனவோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஆனா வேற வழி இல்லைல்ல. நாம ஆறுதலா வேணா பேசலாம். பிருந்தா கிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். நீயும் அதே மாதிரி கார்த்திக் கிட்ட பேசுன அவருக்கு சொல்லி புரியவே. நம்ம 2 பேரை தவிர அவங்கள இந்த பிரச்சனையில இருந்து வேற யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாது. என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற, அமைதியா இருக்க, பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. சரி, அவங்களே பேசி முடிவு பண்ணிட்டு வரட்டும். நானும் முடிவு எடுக்கிறேன். ம். பிருந்தா, இப்ப கூட என்ன நீ பார்க்க மாட்டியா பிருந்தா? பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, தயவு செஞ்சு என்ன நிமிர்ந்து பாரு, என் முகத்தை பாரு. பிருந்தா, என்ன பாரு பிருந்தா. ப்ளீஸ் பிருந்தா, என் முகத்தையே பார்க்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன கொல்லாத பிருந்தா. இது அப்படியே உயிரோட சாகுற மாதிரி இருக்கு.
என் கண்ணை பார்த்து நீயே சொல்லு பிருந்தா. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நான் உன்னை ஏமாத்துவேனா பிருந்தா? சி, இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை உன் கார்த்தி செய்வானா பிருந்தா? சொல்லு பிருந்தா, உன் கார்த்தி செய்வானா? பிருந்தா ப்ளீஸ் அழாதடி. இந்த அழுகைக்கு எனக்கு காரணம் புரியல பிருந்தா. நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு நினைச்சு அழுகுறியா, இல்ல என் கார்த்தி இப்பெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு அழுகுறியா? எனக்கு புரியல பிருந்தா. ஏதாவது சொல்லிட்டாதாலு எனக்கு புரியல. என்னால இன்னுமே நம்ப முடியல கார்த்தி. என் கார்த்தி இப்படி பண்ண மாட்டாருன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் அதை நம்புறேன். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றது அன்னைக்கு மண்டபத்துல நடந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி என் கார்த்தி எனக்கு இல்ல போல. அவ்வளவுதான். என் வாழ்க்கையோட சந்தோஷம், காதல் எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு தோணுது. அப்படிலாம் எதுவுமே அழிஞ்சு போகல பிருந்தா. எல்லாரும் என்ன கம்பல் பண்ணி விஜய் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க. நான் அவ கூட வாழவும் போறது கிடையாது. அந்த தாலிக்கு எந்த மதிப்பும் இல்ல பிருந்தா. நான் எப்பவுமே உன் கார்த்தி தான் நானு. என்னால உன்னை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை வாழவே முடியாது பிருந்தா. ஆனா உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அவ போய் சொல்லி நம்ம வாழ்க்கையை பறிச்சுட்டா பிருந்தா. அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த கோவில வச்சு சொல்றேன் பிருந்தா, அவ சொன்ன அத்தனையுமே போய் தான். எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது செய்யாத தப்புக்காக நம்ம 2 பேரும் ஏன் பிரிஞ்சு வாழணும் பிருந்தா? நம்ம ஏன் கஷ்டப்படணும்? போய் சொல்லி தப்பு செஞ்ச அவ கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம கஷ்டப்படக்கூடாது பிருந்தா. ஆனா ஊர் அறிய அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே கார்த்திக். இனி அதை மாத்த முடியாதுல்ல. என்ன ஆனாலும் அவதானே உங்க பொண்டாட்டி. இல்ல பிருந்தா, ஊர்ல இருக்கிறவங்க வேணா அவ என் பொண்டாட்டின்னு சொல்லலாம். ஆனா நான் அவளை ஏத்துக்கவே மாட்டேன். அவ யாரோ நான் யாரோ, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய், 2 பேரும் என்னதான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க? அவர் என்ன சொல்றாரு? அவங்க 2 பேரும் பேசட்டும், பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நம்ம இங்கேயே இருப்போம். இல்லடா, ரொம்ப நேரமா பேசிக்கிறாங்க. தப்பா ஏதாவது முடிவெடுத்துக்க போறாங்க. சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். வீரா, சொல்றத கேளு. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இப்படியே விட்டா நல்லது கிடையாது. நான் போறேன். வீரா, என்ன? விடு, அவங்க பேசட்டும். இல்ல மாறா, அவர் பேசுறத பாரு. கார்த்தி என்னமோ திரும்பவும் பிருந்தாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அது 2 குடும்பத்துக்குமே நல்லது இல்லடா. வீரா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். எனக்கு ஊரை பத்தியோ, என் அப்பாவை பத்தியோ, உன் குடும்பத்தை பத்தியோ, வேற யார பத்தியோ எந்த கவலையும் எனக்கு கிடையாது. என் பிருந்தா என்ன நம்புறாங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பிருந்தா, நீ என்ன நம்புறியா இல்லையா? நீ என்ன நம்பலன்னு சொல்லு. இப்பவே, இந்த நிமிஷமே நான் உன் வாழ்க்கையை விட்டு இப்பவே போயிடுறேன். ஆனா போயிட்டு அவ கூடலாம் சத்தியமா வாழ மாட்டேன். அப்படியே எங்கேயாவது நான் போயிடுவேன். சரியா? எங்கேயாவது போயிடுவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கார்த்தி. நீ மட்டும் எனக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்க. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு அங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் பிருந்தா. அது இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நடக்கவே நடக்காது. சொல்லு பிருந்தா, ஒரு தப்பு நடந்துருச்சு. அது திருத்திக்க வழி இருந்தோம். நம்ம அதை செய்யாம கஷ்டப்படுறது பெரிய முட்டாள்தனம். சொல்லு.
நீ என்ன நம்புறியா இல்லையா? சொல்லு பிருந்தா. கார்த்தி, பேசினதெல்லாம் போதும், நம்ம கிளம்பலாமா? சொல்லு பிருந்தா, நீ என்ன நம்புறியா இல்லையா? இனி அவ உங்களை நம்பி என்ன ஆக போகுது? பிருந்தா, நான் உன்னை கேக்குறேன், நீ சொல்லு, என்ன நம்புறியா இல்லையா? நான் உங்களை நம்புறேன் கார்த்தி. ஏய், என்னடி நம்புற? ஏன் பிருந்தா, நான் தப்பு பண்ணல நம்புறா. எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். கார்த்தி, இனி பிருந்தா உங்களை நம்பி என்ன பிரயோஜனம்? நீங்க விஜய் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்க. இனி நீங்க பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, இனி உங்க வாழ்க்கை வேற, பிருந்தா வாழ்க்கை வேற. ஏதோ நீங்க தெரியாம புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பிருந்தா, இது அவ்வளவுதான். எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு வேற ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சுக்க. கார்த்தி மேல உனக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கட்டும். ஆனா அவருக்கும் உனக்கும் எந்த உரிமையும் இல்லைங்கிறது மட்டும் உன் மனசுல எப்பவுமே இருக்கட்டும். புரியுதா? இதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியான முடிவு. நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் பிருந்தா. நம்பிக்கையோடு இரு. உனக்காக நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர வழியை காட்டுமா. என்ன? மாறா, கார்த்தி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்தி, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? திரும்ப எப்படி நீங்க பிருந்தா கழுத்துல தாலி கட்டலாம்? என்னால அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாது வீரா. எனக்கு பிருந்தா வேணும். அதுக்கு எனக்கு வேற வழி சுத்தமா தெரியல. அதனால்தான். கார்த்தி, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இப்படி ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களே கார்த்தி. இப்ப நான் வீட்டுல என்ன பதில் சொல்லுவேன்? மர மர பாத்தியா என்னடா நடக்குதுங்க? கார்த்தி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு? மர, ஏன் அமைதியா நிக்கிற? அப்போ இதுக்கு நீயும் உடந்த இல்ல? இதுக்கு நீயும் உடந்தியா? தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்தியா? எல்லாம் ஊத்திட்டு இருந்தானா? சொல்ற, அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க, ஊத்திட்டு இருந்தானா? கார்த்தி எந்த தப்பும் பண்ணாதப்போ அவன் ஏன் கஷ்டப்படணும்? பிருந்தா ஏன் கஷ்டப்படணும்? டேய், என்னடா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் ஊர் அறிய இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்காரு. இப்ப வந்து என்னடா பேசிட்டு இருக்க?
தாலி கட்டிட்டா அவ பொண்டாட்டி ஆயிருவாளா? அவ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு கார்த்தி சொல்றான். எனக்கு ஒண்ணு புரியல, அவனையே ஒருத்தர் கூட நம்ப மாட்டேன்றீங்க. அவன் தப்பன்லன்னு உறுதியா சொல்றான். அவன் சொன்னா நான் நம்புறேன், அவ்வளவுதான். கல்யாண மண்டபத்துல அவன் அவ்வளவு சொல்லியும் ஒரு துளி கூட விசாரிக்காம அவனை தாலி கட்ட சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது தாலி கட்டிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காலம் பூரா பிடிக்காத பொண்ணு கூட வாழ்ந்து அவன் தண்டனை அனுபவிக்கணுமா? அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. அப்போ வீட்ல இருந்து கிளம்பும் போதே 2 பேரும் இந்த முடிவு பண்ணி தான் கிளம்பிருக்கீங்களா? நீயும் என்ன முட்டாளாக்கிட்டல மாறா? வீரா, என்ன ஏமாத்திட்டல. என் குடும்பத்துல யான பாண்டியனோட இடத்துல நீ இருக்கேன்னு சொல்லுவல. எந்த அண்ணனாவது இந்த மாதிரி கல்யாணம் ஆன பையனுக்கு தன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. எந்த ஒரு அண்ணனும் தன்னோட தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான் வீரா. நான் இப்ப இதை பண்ணலைன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். நான் எனக்கு எது சரின்னு படுதோ அதான் செஞ்சேன். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூசாம அதை நியாயப்படுத்திட்டு இருக்கேடா. இல்ல 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 இல்ல, இப்ப நடந்தது கல்யாணமும் கிடையாது, இவ கழுத்துல இருக்கிறது தாலியும் இல்ல.